விரித்த பல்கதிர்கொள் சூளம் வெடிபடு தமருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேழம் உரித்து உமையஞ்சக் கண்டு உன் திருமணிவாய் வில்லச் சிரித்தருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அட்டமி 8ஆம் நாளை காலபைரவ அஷ்டமியாக போற்றி கொண்டாடுவது நம்முடைய சமய மரபுகளுள் ஒன்று. சிவமாகிய பெரும் சோதியிலிருந்து ஒரு ஒளிக்கீற்று தோன்றி அன்றைக்கு நான்முகன் திருமால் உள்ளிட்ட தேவ வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கும் உயிர்கூட்டங்களுடைய மனங்களிலும் இருந்த ஆணவமாகிய அறியாமை இருள் நீங்கச் செய்து சிவபெருமானுடைய பேரொளியை உயிர்களுக்கு உணர்த்தி அவனே இறைவன் என்று அறுதியிட்டு சொல்ல பைரவ பெருமான் தோன்றிய நாள் காலபைரவ அட்டமி ஆகும். அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பத்தில் பிரம்மனுக்கு ஒரு மலையாக, திருமாலுக்கு ஒரு மலையாக, சிவபெருமானுக்கு ஒரு மலையாக, மும்மூர்த்திகளும் மலைகளில் அமர்ந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மும்மூர்த்தி மலைகளின் அடிவாரத்தில் பைரவர்க்கென்றே தனித்துவமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பைரவ நிலையம் எனும் இந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் காலபைரவ அஷ்டமியை ஊர் திருவிழாவாகவே கொண்டாடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் வருகின்ற கார்த்திகை மாத தேய்பிறை அட்டமி 18ஆம் ஆண்டு பெரும் திருவிழாவாக கொண்டாடப்பட குருவருளும் திருவருளும் கூட்டுவித்திருக்கின்றது. வேறெங்கும் காண அரிதான வகையில் இந்த திருவிழாவிற்கென்று இங்கு தனித்துவமான சிறப்புகள் உண்டு. பைரவ பெருமானுக்குரிய நாய்க்கொடி ஏறக்கூடிய தலம், காலபைரவருடைய திருநாமமாகிய 3 எழுத்து மந்திரத்தை பொறிக்கப்பட்ட உடையை அணிந்து பக்தர்கள் எல்லாம் மாலை அணிந்து நோன்பிருக்கக்கூடிய தலம், தினந்தோறும் ஒவ்வொரு உற்சவமாக விநாயக பெருமானுக்கு ஐங்கரன் வேள்வியும், விநாயக பெருமானுடைய உற்சவமும், முருகப்பெருமானுக்கு திருப்புகழ் ஓதி வேள்வியும், திருமுருக பெருமானுடைய நகர்வலமும், 63 நாயன்மார்களுக்கு பெரிய புராணம் ஓதி சிறப்பு வழிபாடுகளும், சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கென்று ஒரு நாள் சிறப்பு வழிபாடும், ஆலமற் செல்வராகிய தென்முக பரமனுக்கு ஒரு நாள் சிறப்பு வழிபாடாகவும், அம்மையப்பர் திருக்கல்யாண பெருவிழாவாக ஒரு நாளும், அன்றைய தினம் அம்மையப்பர் இடப வாகனத்தில் நகர்வலம் வரக்கூடிய நிகழ்வும், 8ஆம் நாள் திருவிழா அன்று காலபைரவ பெருமான் தேரேறி நகர்வலம் வரக்கூடிய நிகழ்வும், இந்த பைரவ நிலையத்தினுடைய காவல் தெய்வமான காளிக்கோட்டத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வனபத்திர காளி அம்மனுக்கு முளைப்பாரி ஊர்வலமும், கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து பொங்கலிடக்கூடிய நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து வராகி அம்மனுக்கென்று ஒரு நாளும், நிறைவாக ஆடல் வல்லானாகிய நடராச பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகளும் உற்சவமும் தீர்த்தவாரியும் என்று 11 நாட்கள் சிறப்பு விழாவாக இந்த பெருந்திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகின்றது. தினந்தோறும் காலை மாலை எல்லா மூர்த்திகளுக்கும் சிறப்பு திருமஞ்சனமும் வேள்விகளும் சிறப்பு வழிபாடுகளும், மேடை நிகழ்ச்சிகளாக சொற்பொழிவுகள், பரதநாட்டியங்கள், கர்நாடக இசை கச்சேரி, தேவார பன்னிசை விண்ணப்பங்கள், வழக்காடு மன்றம், பட்டிமன்றம், நம்முடைய மரபுகளை போற்றக்கூடிய வகையில் உடுக்கையடி பாடல், பம்பை பூசாரியினுடைய பாடல், தெருக்கூத்து, மேடை நாடகம் உள்ளிட்ட நிகழ்வுகளும், பக்தி இன்னிசை கச்சேரி உள்ளிட்ட நிகழ்வுகளும் தினந்தோறும் தொடர்ந்து நடைபெறும். இதனை செவியுறக்கூடிய அன்பர்கள் காலபைரவருக்கென்று தேர் திருவிழா நடைபெறக்கூடிய ஒரே தலமாகிய இந்த பைரவ நிலையத்தில் குடும்பத்தோடு வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு காலபைரவ பெருமானுடைய அருளோடு அருட்காவலோடு மண்ணில் நல்ல வண்ணம் வாழ திருக்கோயில் சார்பாக, காலபைரவ அறக்கட்டளை சார்பாக, ஊர் பொதுமக்கள் பெரியோர்கள் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.